Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th physics unit 2 current electricityல internal resistance of a cell by potentiometer அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ பார்த்தோம்னா சர்க்யூட் பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிடின்றது பொட்டென்ஷியோமீட்டர் வயர். சிடின்றது பொட்டென்ஷியோமீட்டர் வயர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொட்டென்ஷியோமீட்டர் வயர் சிடி அந்த எண்டிலிருந்து அப்படியே ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறாங்க. பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லிருந்து கீ 1 கனெக்ட் பண்ணுறாங்க. கீ 1லேருந்து டி. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு சர்க்கியூட் கவர் ஆகிருக்கு. இது என்ன சர்க்கியூட்னா ப்ரைமரி சர்க்கியூட். ஓகே, இது என்ன சர்க்கியூட்டு? ப்ரைமரி சர்க்கியூட்டு. அதே மாதிரி அந்த பொட்டென்ஷியோமீட்டர் வயர் சியிலிருந்து ஒரு செல்லோட கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் கலனோமீட்டருக்கு போகுது. கலனோமீட்டர்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஜாக்கி. ஓகேவா? இப்போ கவனிக்கணும், இங்கே ஒரு செல்லு கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? இது என்ன செல்னா நம்ம எந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த செல்லை தான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த செல்லை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செல்லோட இஎம்எஃப் எப்சிலான். ஓகே ரைட். இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் கூடுதலாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா அந்த செல்லுக்கு அக்ராஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒரு கீ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. K2ன்ற ஒரு கீயையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி சர்க்கியூட், பொட்டென்ஷியோமீட்டர் வயர் சியிலிருந்து பேட்டரி கீ 1 டிக்கு. தென் செகண்டரி சர்க்கியூட், பொட்டென்ஷியோமீட்டர் வயர் சியிலிருந்து செல் கலனோமீட்டர் ஹெச்ஆர் ஜாகி. ஓகே, அடுத்து அந்த செல்லுக்கு அக்ராஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த K2-வை ஓப்பன் பண்ணிடுறாங்க. சரியா? இந்த K2 ஓப்பன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே டிஸ்கனெக்ட் ஆகுது. ஓகேவா? K2 ஓப்பன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே டிஸ்கனெக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போது இந்த பார்ட் மட்டும் தான் இங்கே கனெக்ஷனில் இருக்குது. இப்போ பேட்டரியை ஆன் பண்ணுறாங்க. பேட்டரியை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கியை கொண்டு வந்து இந்த சி சைடில் வச்சோம்னாக்கா கலனோமீட்டரில் ஏதாச்சும் ஒரு சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஜாக்கியை கொண்டு போயிட்டு டிக்கு பக்கத்தில் வச்சோம்னா கலனோமீட்டரில் ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேவா? சி பக்கத்தில் வைக்கும் பொழுது எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஓகே, இப்போ இந்த சிக்கும் டிக்கும் நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் கலனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அது எந்த பாயிண்ட்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட்டில் தான் 0 டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அந்த பாயிண்ட்டை ஜேன்னு நோட் பண்ணிட்டோம். சரியா? இப்போது சிக்கும் ஜேவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சிக்கும் இந்த ஜேவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை L1 அப்படின்னு எடுத்துக்கலாம். பேலன்சிங் லென்த் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஓகே ரைட். பேலன்சிங் லென்த்து 1 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம். ஓகேவா? என்ன ஸ்டேட்மெண்ட்டு? EMF of the cell is directly proportional to the balancing length. EMF of the cell is directly proportional to the balancing length. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் படி தான் இந்த ஈக்குவேஷன் 1 ரைட் பண்ணியிருக்காங்க. EMF of the cell எப்சிலான், பேலன்சிங் லென்த்து L1. அப்போது EMF of the cell is directly proportional to the balancing length. சரியா? ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணிட்டாங்க? இங்கே டெரைவ் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட். திரும்ப டயக்ராமுக்கு போகலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த K2-வை க்ளோஸ் பண்ணுறாங்க. K2-வை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அங்கே என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இந்த ஜாக்கியை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஜாக்கியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 0 டிஃப்ளெக்ஷன் எங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? 0 டிஃப்ளெக்ஷன் எங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 0 டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிச்சி அந்த பேலன்சிங் லென்த்தை L2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்ச பேலன்சிங் லென்த்து L1, இப்போ கண்டுபிடிச்ச பேலன்சிங் லென்த்து L2. இப்போ இந்த L2-வை நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ரைட். L2 என்ன பண்ணிட்டாங்க? இங்கே நோட் பண்ணிட்டாங்க.
ஓகே, கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. எப்படி கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க? நமக்கு ஓம்ஸ் லாக்கான ஈக்குவேஷன் தெரியும், V ஈக்குவல் டு IR. அப்போ நமக்கு I வேணும்னாக்கா அந்த பக்கம் இருக்க ஆரை இந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்கா டிவைட் ஆகும். அப்போ நமக்கு I ஈக்குவல் டு V/R அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து தான் இங்கே அப்ளை பண்ணி கரண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரைட், நல்லா கவனிக்கணும். I ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். I ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா எப்சிலான். அப்போ நியூமரேட்டரில் எப்சிலான் வரும், டினாமினேட்டரில் வந்து பார்த்தோம்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் தானே. அப்போ இங்கே பார்க்கணும், இந்த இடத்துல மொத்தமாக எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த சர்க்கியூட்டில் மொத்தமாக எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த செல்லுக்கு உள்ளர ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் R இருக்கும், செல்லுக்கு வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R இருக்குது. இப்போ ரெண்டுமே பார்த்தோம்னாக்கா சீரிஸ் கனெக்ஷன். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா R + R அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கரண்ட் பாசிங் த்ரூ த செல். கரண்ட் பாசிங் த்ரூ த செல் கண்டுபிடிச்சிட்டோமா? இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்லுக்கு அக்ராஸில் இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஓகேவா? இங்கே என்ன ஆகும், ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஓம்ஸ் லா மூலிமா கண்டுபிடிக்கிறாங்க. V ஈக்குவல் டு IR. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேவா, இந்த கரண்ட்டோட வேல்யூவை கொண்டு வந்து சரியா இந்த ஐக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆன்சர்? V ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை R + R இன்டூ R அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து இப்போ இந்த ஸ்மால் r என்ன அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போது இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னா L2க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே தெரியும் EMF ஆஃப் த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த பேலன்சிங் லென்த்து. ஓகேவா? நம்ம அந்த K2-வை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய EMF வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பேலன்சிங் லென்த் L2. ஓகேவா? இந்த வோல்டேஜ் வேல்யூவை நம்ம ஏற்கனவே இங்கே மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்து இங்கே ப்ளக்இன் பண்ணலாம். ஸோ அப்போ ப்ளக்இன் பண்ணோம்னா எப்சிலான் பை R + R இன்டூ R இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L2. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் EMF ஆஃப் த செல்லு தானே பேலன்சிங் லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஆனால் நம்ம இங்கே வோல்டேஜ் வேல்யூ தானே போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி டவுட் வரும். இந்த கேஸில் வந்து பார்த்தோம்னா இங்கே EMF எவ்வளோ இருக்கோ அதே தான் இங்கே வோல்டேஜாக ட்ராப் ஆகும். ஓகேவா? இது ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜாக்கியை அட்ஜஸ்ட் பண்ணி 0 டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் சேம் பொட்டன்ஷியல். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எப்சிலானுக்கு பதில் இங்கே வோல்டேஜை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறாங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் டிவைட் பண்ணுறாங்க. LHS தனியாக டிவைட் பண்ணுறாங்க, RHS தனியாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகே ரைட், ஈக்குவேஷன் 1ல் LHS என்னன்னாக்கா எப்சிலான். அப்போ எப்சிலான் ஹோல் டிவைடட் பை எப்சிலான் R டிவைடட் பை R + R இஸ் ஈக்குவல் டு L1 பை L2. ஓகே, ஸோ இங்கே கவனிச்சோம்னாக்கா எப்சிலான் என்னவாகும்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே கவனிச்சோம்னாக்கா எப்சிலானும் கீழே மேலே வரக்கூடிய எப்சிலானும் கீழே வரக்கூடிய எப்சிலான் என்ன ஒன்று கேன்சல் ஆகிடும். ரைட், அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த R + R வந்து இங்கே ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு மேலே போயிடும். ஓகே, அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும், R + R டிவைடட் பை R இஸ் ஈக்குவல் டு L1 பை L2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆரை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆரை இங்கே கொண்டு வராங்க. இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிபிள் ஆகும். அப்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். R + R இஸ் ஈக்குவல் டு R இன்டூ L1 பை L2. அதாவது இங்கிருந்த இந்த R இந்த சைடு போயிட்டு மல்டிபிள் ஆகுது. ஓகே, நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் r தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் ஆரை இந்த சைடு கொண்டு வராங்க. இந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்கா அது மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன ஈக்குவேஷன்?
ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு L1 பை L2 மைனஸ் ஆர். இங்கே கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் ஒரு ஆர் வந்திருக்கு, செகண்ட் டேர்ம்லேயும் ஒரு ஆர் வந்திருக்கு. அப்போ அந்த ஆரை காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்தோம்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு L1 பை L2 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்சிஎம் பார்க்குறாங்க இங்கே. ஓகேவா? ஸோ எல்சிஎம் பார்த்தா நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். என்ன ஈக்குவேஷன்? ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு L1 மைனஸ் L2 டிவைடட் பை L2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஆறுன்றது நம்ம வெளியே கனெக்ட் பண்ணுற அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அது நோன் வேல்யூ நமக்கு தெரியும். L1ன்றது பேலன்சிங் லென்த், நம்ம தான் அதை மெஷர் பண்ணோம், அதுவும் நோன் வேல்யூ. L2ன்றது பேலன்சிங் லென்த் 2, அதுவும் நோன் வேல்யூ, நம்ம மெஷர் பண்ணோம். ஓகேவா? இப்போ இந்த 3 வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ, இதை 3ஐயும் கொண்டு போயிட்டு மேலே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் டிட்டர்மைன்டு. நம்ம என்ன பண்ணிடலாங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்லை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலான்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்டடாக செய்ய முடியும். எப்படி? டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆர் நம்ம வெளியே கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆறு, அந்த ஆரை மாற்றி ஓகேவா வேறு வேறு வேல்யூ மாற்றி என்ன பண்ணலாம், ரிப்பீட்டடாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதாவது வெளியே நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கேபிட்டல் ஆர் மாற்றுறாங்க. சரியா? இதோட வேல்யூவை கண்டினியூஸாக என்ன பண்ணுறாங்க, இங்கே மாற்றிட்டே இருக்காங்க. இந்த கேபிட்டல் ஆர் வேல்யூவை கண்டினியூஸாக மாற்றிட்டே இருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்டடாக செஞ்சிட்டே இருக்காங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வெளியே கனெக்ட் பண்ணுற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. நம்ம வெளியே எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண செல்லுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதிலிருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. நம்ம வெளியே எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இது ஒரு முக்கியமான டாபிக். வீடியோவை கவனமாக பாருங்கள். ஓகே, டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.